Psalms 49 chapter 1 to 20 verse. சங்கீதம் 49 அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை. வசனம் 1. ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். To the chief of the music and say, Psalms of the sons of the Korah. Here is the all ye people give, hear all inhabitants of the world. வசனம் 2. பூமி குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். Both low and high and rich and poor together. வசனம் 3. என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். My mouth shall speak of the wisdom, and the meditation of my heart shall be of the understanding. வசனம் 4. என் செவி ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறை பொருளை சுரமண்டலத்தில் மேலும் வெளிப்படுத்துவேன். I will and inclines many ears to the probable. I will and open my drag, saying open the harp. வசனம் 5. என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ள தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? For soul and I fear in the days of the evil, when this iniquity of my heels shall and compels me about. வசனம் 6. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் தலாலான ஐஸ்வர்யத்தினாலே பெருமை பாராட்டுகிற they that and should trust in their own will and boast themselves in the multitude of these riches. அசனமேல் ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி no need them can be any man's redeem is and brother and near and give shew God of reason ransom for him. வசனம் 8. இவ்விதத்திலுமாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கு பொருளை அவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. For their redemption, for their and soul is and prosecutes and it and curseth forever. வசனம் 9. அவர்கள் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. That he and soul and still live forever and not see and corruption. வசனம் 10. ஞானிகளும் மரித்து ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறேன். For ye and Satan that is vision man die like version for the fool and brothers pros and praise and live there and will chew the others. வசனம் 11. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாஸ்தலங்கள் தலைமுறையாகவும் இருக்கும் என்பதை அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலத்திற்கு தரித்திருக்கிறார்கள். Their inwards and get is and that their house shall continue forever, and their dwelling place to all the generations. They and call and their lands after their own names. வசனம் 12. ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலத்தி இருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருக ஜீவன்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். Nevertheless, man being in the harness and abandoned not. He is like and that and beast that praise. வசனம் 13. இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார்கள் அவர்களை சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். சேலா. There is way is in their folly yet in their and bestiality approve their and saying ஷேலா. வசனம் 14. ஆட்டு மந்தைகளைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணமும் அவர்களை
மேய்த்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்திலேயே நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும். Like an sheep, and they have the light, and in this grave death, and shall and fear and them, and this upright, and shall and have a dimension over them in the morning, and there and beauty shall and consume in this given from this the dwelling. வசனம் 15. ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவையே பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். சேலா. But God I will redeem my soul from this and power of the grave, for he shall receive me. ஷேலா. வசனம் 16. ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமையை பொருந்தும் பொழுது நீ பயப்படாதே. Be not and though afraid when one is made rich, when the glory of this house is an increased. வசனம் 17. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. For when he and die, he shall and carry nothing away. His glory shall not and descend after him. வசனம் 18. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீரே உனக்கு நன்மை நாடினாய் என்று மனுஷர்கள் அவனை புகழ்ந்தாலும், she got well and we and lived, be and blessed his soul, and man will and praise thee, and when thou and doest will and shew thyself. வசனம் 19. அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்நிதியை சேர்வான். He shall and go to the generations of these and fathers, they shall and never see light. வசனம் 20. கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாகிறான். Man that is in honor and understand not isn't like the basis that and praise. June 9-15. எப்பொழுதும் நான் விசுவாசிகளுடனேயே இருக்கிறேன். கோட்பாடு உடன்படிக்கையிலும் 60 முதல் 63 வரை. மிஷேலிரிக்கரையிலே முகாம் தீ விளக்கம். பேரியன் மார்க் டெய்லர்ஸ். ஆகஸ்ட் 1831 தொடக்கத்திலேயே ஜோசப் ஸ்மித் மற்றும் சபையின் பிற மூப்பர்கள் சியோன் தேசத்திலே சிறு சந்ததிகளுக்கு பின் காத்லாந்து திரும்பி செல்ல ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர். கோட்பாடும் உடன்படிக்கையும் 59:3. அவர்கள் பயணத்தில் போது அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். கோட்பாடும் உடன்படிக்கையும் 52:10 ஐ பார்க்கவும். அவர்கள் சிலர் கருத்துடன் செய்தார்கள், ஆனாலும் மற்றவர்கள் தயங்கினார்கள். கர்த்தர் சொன்னார், மனுஷனுக்கு பயந்தால் நான் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளை அவர்கள் மறைத்து வைத்தார்கள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 62. இந்த மூப்பர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்பது நம்மிலே பலருக்கு தெரியும். நாம் சுவிசேஷத்தை நேசித்தால் பயம் சந்தோஷமும் அதை பறித்து கொள்வதிலிருந்து நம்மை தடுக்கலாம். ஆனால் கர்த்தர் இரக்கம் மிக்கவர். அவர் மனுஷன் பலவீனத்தையும் நமக்கு எவ்வாறு உதவி செய்ய என்பதையும் அறிந்தவர். கோட்பாடும் உடன்படிக்கையும் 62:1. ஆரம்பகால ஊழியக்காரர்களான இந்த வெளிப்பாடுகள் முழுவதும் சிதறிக்கடக்கி இந்த உறுதிகள் நமக்கு அச்சங்களையும் குறைபாடுகளையும் சமாளிக்க உதவும். நாம் உங்களை பரிசுத்தமாக முடியும். எல்லா மாமிசமும் என்னுடைய கையில் இருக்கிறது. எப்பொழுதும் நான் விசுவாசிகளுடனேயே இருக்கிறேன். மேலும் உண்மை உள்ளவனும் நிலைத்து இருக்கிறவனுமாய் உலகத்தையே மேற்கொள்வான். கோட்பாடு உடன்படிக்கை 67, 61, 6, 62, 9, 63, 4. வீட்டிலும் சபையிலும் கற்றுக்கொள்வதற்கான ஆலோசனைகள்.
கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 6:62. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். சுவிசேஷத்தை பற்றிய உங்கள் சாட்சி ஒரு தாளந்து அல்லது தேவனிடத்திலிருந்து எப்படி ஒரு பொக்கிஷம் பெற்று கொள்ளது? எந்த வழிகளில் நாம் சில நேரங்களில் நமது தாளந்துகளை மறைக்கிறோம்? கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 6:2. மத்தேயு 25:14 முதல் 30 பார்க்கவும். அவரிடத்திலிருந்து வரும் ஊக்கம் அளிக்கும் என்ன செய்திகளை பக்கம் 60 மற்றும் 62 நீங்கள் காண்கிறீர்கள். இந்த செய்திகள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதில் உங்கள் தன்னம்பிக்கையை எவ்வாறு பலமாக்குகின்றன? இந்த கேள்விகளை நீங்கள் சிந்தித்த போது பாடுவதையே அல்லது வார்த்தைகளையே படிப்பதையோ கருத்திலே கொள்ளுங்கள். I want to be a missionary now and children's songs book 168. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது மற்றும் அந்த குழந்தைகள் பாடலிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? See also the sharing this gospel collections in the gospel library. கிறிஸ்துவிலே என் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதை பற்றி நான் வெளிப்படையாக இருக்க முடியும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 60:2 முதல் 4, 61 1 முதல் 2, 20 36 முதல் 38, 62 1 முதல் 6. வேதங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கற்பிக்கின்றன. அவர் தமது ஊழியக்காரர்களுக்கு அறிவுரைத்தபடியே கர்த்தர் தன்னை பற்றிய முக்கியமான சத்தியங்களையே வெளிப்படுத்தினார். கோட்பாடு உடன்படிக்கையும் 60:2 முதல் 4, 61 1 முதல் 2, 20 36 முதல் 38, 62 1:6 இந்த சத்தியங்களை தேடுங்கள். நீங்கள் கண்டறிந்த இரட்சகரின் பாத்திரங்கள் மற்றும் பண்புகளை வேதங்களையும் இருந்து என்ன விவரங்கள் விளக்குகின்றன? உதாரணமாக யோவான் 8:1 முதல் 11, ஏத்தர் 2:14 முதல் 15 பார்க்கவும். கோட்பாடும் உடன்படிக்கையும் 62. எனது முடிவுகள் தீர்ப்பு மற்றும் ஆவி இசையே சமநிலைப்படுத்த வேண்டும். நித்திய சத்தியங்கள் மற்றும் கொள்கைகளும் பற்றிய கர்த்தர் வழிகாட்டுதலை வழங்குகிறார். ஆனால் இந்த கொள்கைகளின் அடிப்படையிலே எவ்வாறு செயல்படுவது என்பது குறிப்பிட்ட விவரங்களை தீர்மானிக்க அவர் அடிக்கடி அதை நமக்கு விட்டு விடுகிறார். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 62 இந்த கொள்கைகளை எவ்வாறு விளக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 65, 61, 22 பார்க்கவும். உங்கள் வாழ்க்கையில் இந்த கேள்விகளை நீங்கள் எவ்வாறு பார்த்து இருக்கிறீர்கள்? என்ன செய்ய வேண்டுமென்று தேவன் சொல்வார் என்று எதிர்பார்க்காமல் சில முடிவுகளை எடுப்பது ஏன் நல்லது? ஏத்தர் 2:18 முதல் 25. கோட்பாடும் உடன்படிக்கையும் 58, 67 முதல் 68 பார்க்கவும். கோட்பாடு உடன்படிக்கை 63:7, 12. அடையாளங்கள் விசுவாசத்தினாலும் தேவ சத்தியத்தினாலும் வருகின்றன. இந்த குறிப்பின் முடிவிலே எஸ்ரா புத்தை ஆழமாக கவர்ந்த ஒரு அற்புதமான விளக்கம் உள்ளது. எல்சா ஜான்சின் கை அற்புதமாக குணமடைந்தது. அதை பார்த்த பிற எஸ்ரா ஆர்வத்துடன் ஞானஸ்தானம் பெற்றார். இருப்பினும் சில மாதங்களில் எஸ்ரா தனது விசுவாசத்தை இழந்து தீர்க்கதரிசிகளையே விமர்சித்தார். அவர் கண்ட அதிசயத்தையே கருத்திலே கொண்டால் அது எப்படி நடந்திருக்கும்? கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 63:7, 12 வாசிக்கும் பொழுது இதை சிந்தித்து பாருங்கள். அடையாளங்கள் மற்றும் நம்பிக்கைகள் பற்றிய நீங்கள் என்ன சத்தியங்களை கற்றுக்கொள்வீர்கள்? மத்தேயு 16:1 முதல் 4, யோவான் 12:37 முதல் 37, மார்மோன் 9:10 முதல் 21, ஏத்தர் 12:12, 18 பார்க்கவும். கோட்பாடு உடன்படிக்கை 63:16. நான் என்ன எண்ணங்களிலும் செயல்களிலும்
கற்போடு இருக்க முடியும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 63:16 அர்ச்சகர் புதிய ஏற்பாட்டில் கற்பித்ததை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கற்புடைமை நியாயப்பிரமாணம் நமது செயல்களை மட்டுமல்ல, நாம் எண்ணங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். மத்தேயு 5:27-28 பார்க்கவும். கோட்பாடு உடன்படிக்கைகளும் 63:16 நீங்கள் வாசிக்கும் பொழுது காம இச்சை எண்ணங்கள் பற்றிய இரட்சகர் கொடுக்கும் எச்சரிக்கைகளை எழுதுங்கள். ஒவ்வொரு எச்சரிக்கைகளும் எதிர்மாறாக நீங்கள் சிந்திக்கலாம். உதாரணமாக, பயத்திற்கு எதிரான சில வார்த்தைகள் அல்லது சொற்றொடர்களும் யாவையும் தூய்மையான எண்ணங்கள் மற்றும் செயல்களால் வேறு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எண்ணம் மற்றும் செயல்களின் கற்புடைமை பற்றிய கர்த்தரின் தரநிலைகள் பழமையானவைகள் அல்லது அடக்குமுறையை என்று பல நினைக்கின்றார்கள். தேவனின் பிள்ளைகள் அனைவரும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே வாழ முயற்சி செய்தால் என்ன வித்தியாசம் இருக்கும்? மூப்பர் டேவிட் ஏ. பெட்னாரின் செய்தியில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் தேடலாம். We believe in the being chastity. Leona, May 30, 2013, 42-44. Your body isn't scary. For this strength, for youth, a guide for the making choice. 23-26. என் நம்பிக்கை செய்திகளை நீங்கள் காண்பீர்களா? நாம் எண்ணங்களிலும் செயல்களிலும் தூய்மையாக இருப்பதன் ஆசீர்வாதங்களை நாம் அறிந்திருந்தாலும் அது எளிமையானது என்று அர்த்தம் அல்ல. இரட்சகரின் கற்புடைமையும் தரத்தை கடைப்பிடிப்பதை உங்களுக்கு கடினமாக ஆக்குவது, அது எதை எளிதாக்குவது என்பதையும் நீங்கள் சிந்திக்க சிறிது நேரம் எடுக்கலாம். தகுதியற்ற எண்ணங்களால் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது என்ன செய்வது என்பது பற்றி மற்றவர்களுடனே நீங்கள் என்ன குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஒருவருக்கொருவர் ஆதரியுங்கள். சபை கூட்டங்கள் மற்றும் வகுப்புகளில் ஒன்றாக சந்திப்பதன் வெறும் ஆசீர்வாதங்களில் ஒன்றும் இரட்சகரின் பின்பற்றுவதற்கான நமது முயற்சிகளில் சக பரிசுத்தவான்களிடமிருந்து ஆதரவை பெற்றுவதற்கான வாய்ப்புகளும். நம்மிலே பலர் இதோ போன்ற சவால்களை எதிர்கொள்கிறார். மேலும் நமது பொதுவான அனுபவங்கள் பெரும் பலமாக இருக்கும். உங்களுக்கு சவால்கள் இருப்பதை ஒப்புக்கொள்ள பயப்பட வேண்டும். தேவனின் நியாயப்பிரமாணங்களின்படியே வாழவும் சோதனைகளை வெல்லவும் உங்களுக்கு உதவுவதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். See also Doctrine and Covenants 121 45 tips and the questions and true gospel library and standards sexual and pretty and marriage and the true and confidence videos and gospel library addressing pornography Church of Jesus Christ org ஒரு வீடியோ standards and sexual purity and marriage and true and confidence. கோட்பாடும் உடன்படிக்கையும் 63:58-64 வரை. பரிசுத்தமான விஷயங்களை பயபக்தியுடனும் நடத்த வேண்டும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 63:58-64 உள்ள கொள்கைகள் கர்த்தரின் நாமத்தை வீணாக எடுத்துக்கொள்வதற்கு
நிறைவேற்றப்பட்டவை வேறு என்ன பரிசுத்தமான விஷயங்கள் பரலோகத்திலிருந்து அல்லது தேவனிடத்திலிருந்து வருகின்றன? இவற்றை பற்றி நீங்கள் கவனத்துடனே பேசுவதின் அர்த்தம் என்ன? கூடுதல் ஆலோசனைகளுக்கு லியோனா மற்றும் இளைஞர்களின் பெலனுக்காக பத்திரிகைகளின் இந்த மாத இதழ்களையும் பார்க்கவும். பீப்புள் ப்ளீஸ் ஈவன் செக் யூ த லேண்ட் மோர். பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கான ஆலோசனைகள் கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 6:4. கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 64, 61 1-2, 36, 62:1. வேதங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் போதிக்கின்றன. ஒருவேளை நீங்கள் கோட்பாடும் உடன்படிக்கை 62 இல் காணப்படும் இரட்சகரை பற்றி சில வசனங்களை சிறிது காகித துண்டுகளில் எழுதலாம். உங்கள் பிள்ளைகள் இந்த பண்புகளையே விளக்குகிற இந்த வாசகங்களை இயேசுவின் பூலோக ஊழியத்தின் படங்களில் பொருத்தலாம். சுவிசேஷ கால புத்தகம் எண்கள் 34-64 என்று அவர் தம்மை எவ்வாறு நமக்கு தெரியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து நின்று போதிக்கிற மாதிரி அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தை நோக்கி பார்க்குற மாதிரி. இந்த நோக்கத்துக்காக விளக்கம் யாங் ஷங்கிம். கோட்பாடும் உடன்படிக்கையும் 7 61 1-2, 62:1. நாம் மனம் திரும்பினால் கர்த்தர் என்னை மன்னிப்பார். நீங்கள் கோட்பாடும் உடன்படிக்கையும் 67 61:2 உங்கள் குழந்தைகளுடனேயே வாசிக்கும் போது இந்த வசனங்கள் பொதுவான வார்த்தைகளை கண்டறிய அவர்களுக்கு உதவுங்கள். இந்த வெளிப்பாடுகள் ஜோசப் ஸ்மித் மற்றும் பிற சபை தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் அவர்களுக்கு நினைப்பூட்டுங்கள். அவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் தவறுகளை செய்யும் பொழுது இரட்சகர் நம்மை பற்றி எப்படி உணர்கிறார் என்பதையும் மனம் திரும்புவதன் அர்த்தம் என்ன என்பதையும் நீங்கள் பேசலாம். கோட்பாடும் உடன்படிக்கையும் 62:1 படி நாம் பேச போது இயேசு எவ்வாறு உதவ முடியும்? கோட்பாடும் உடன்படிக்கையும் 62:3-9. இயேசு கிறிஸ்துவின் நாம் அவருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சபையை பற்றிய யாராவது உங்கள் என்ன பிடிக்கும் என்று உங்கள் பிள்ளைகளுடன் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். I want to be an missionary now and Children's of Books of 168. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது போன்ற ஒரு பாடலை ஒன்றாக பாடுவது அவர்களுக்கு யோசனைகளை கொடுக்க முடியும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 62:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் எங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் என்ன நடக்கிறது என்பதை கேட்டு உங்கள் குழந்தைகளை கேளுங்கள். நாம் பதட்டமாக உணர்ந்தால் வசனம் 9 உங்கள் வாக்குறுதியை எவ்வாறு உதவும்? கோட்பாடும் உடன்படிக்கையும் 63-64 என்னால் பயபக்தியோடு இருக்க முடியும். கோட்பாடும் உடன்படிக்கையும் 63-64 அறிமுகப்படுத்த குழந்தைகளுடனேயே பயபக்தியை பற்றி Reverence is love. Children's Songs Books நம்பர் 31 போன்ற ஒரு பாடலையே பாடலாம். பிறகு பரலோக பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் பயபக்தியை இருப்பதற்கான வெவ்வேறு வழியை பற்றி நீங்கள் பேசலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு பிடித்தமான பொம்மையை, புத்தகம் அல்லது போர்வை போன்ற பிரதியுத்தமான ஒரு பொருள்களை பற்றிய அவர்களிடம் பேசுவதன் மூலம் பயபக்தி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் உதவலாம். அவர்களுக்கென்று பிரயுத்தமாக சுவிசேஷங்களை அவர்கள் எப்படி கவனித்து பாதுகாக்கிறார்கள் என்று அவர்களிடம் கேளுங்கள். பின்னர் நீங்கள் கோட்பாடும் உடன்படிக்கையும் 63-64 ஒன்றாக வாசிக்கலாம். பரலோக பிதா, என்னை
சுவிசேஷமானவை விசேஷமானவை அல்லது பரிசுத்தமானவை. உதாரணமாக வசனம் 61 மற்றும் அந்த வார நிகழ்ச்சி பயபக்தி பார்க்கவும். அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும்? நமது வார்த்தைகள் செயலாலும். கூடுதல் ஆலோசனைகளுக்கு நண்பர்கள் பத்திரிகை இந்த மாத இதழ்களை பார்க்கவும். எலிசா ஜான்சனின் தோலை குணப்படுத்தல். சாம் லாலார். அப்புறம் டைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாக்ரமெண்ட் ப்ரேயர் பாசிங் பண்ணுற அந்த இது, அப்புறம் வேதாகமம், அதுக்கப்புறம் சாட்சி, 2 சாட்சி, அதாவது பிதாவும் குமாரனும் ரெண்டு பேரும் நின்று ஜோஸ் ஸ்மித் அந்த மாதிரி ரிஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு அந்த சாட்சி. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஆலயத்தில் கொடுக்குறது. அதுக்கப்புறம் குடும்ப ஜெபம், ஆலயத்துக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஜெபம். அதுக்கப்புறம் ஆரம்ப வகுப்பு, அப்புறம் படிக்கிறது. அதை பற்றி நம்ம சண்டேஸ்லாம் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது படிக்கிறது. தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூடியூப்பில் அவர் சொல்கிற விஷயங்கள். அப்புறம் பூமி, அதுக்கப்புறம் பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம். அதுக்கப்புறம் ஆலயங்கள், டெம்பிள், அப்புறம் சரீரம், நம்மளோட சரீரம். அதுக்கப்புறமா கர்த்தரின் நாமம், அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன இதுன்னு அது ஒரு நம்மளுக்கு ஒரு என்னென்ன யோசனைகள் வருது அப்படின்ற மாதிரி. பரிசுத்தமான காரியங்களை நான் பயபக்தியுடன் நடத்த வேண்டும். கோட்பாடு உடன்படிக்கை 63-64. 2 பகடைகள் உருட்டி மேலே உள்ள எண்கள் ஒன்றாக சேர்க்கவும், அல்லது ஒரு கோள்களின் இருந்து 2 முதல் 12 வரை எண்ணிடப்பட்ட காகித துண்டுகளை வரையலாம். பரலோக பிதா நமக்கு கொடுத்துள்ள பரிசுத்தமான காரியங்களுக்கு நீங்கள் சுருட்டி எண்ணெய் பொருத்துங்கள். அந்த காரியத்தை நீங்கள் பயபக்தியுடனே நடத்துவதற்கான ஒரு வழி பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான். தெரியவே இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. நேற்று 2 மணி, இன்றைக்கி 2 மணி காலையில் தூங்கினேன். இல்லை, ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் கிறிஸ்டின். அதான் கிறிஸ்டின். அவங்க கடலுக்கு போகும்போது அவங்கள நம்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பகிர்ந்து கொண்டேன் அவர்கிட்ட இயேசு கிறிஸ்துனா யார், தூதர்கள்லாம் யார், மனிதர்கள்லாம் யார் அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பகிர்ந்துக்கணும். பார்ப்போம் திங்கட்கிழமை. ஓகே, பாய்.